கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாய கடவுள் இந்த புதிய நாளை நன்மையிலும் வெண்மை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாட்களிலும் கூட இந்த தின தியானத்தை ஒளிப்பதிவு செய்து யூடியூபில் ஏற்றி அனுப்புகிற அருமையான தம்பி பிரவீனுக்காக நீங்கள் உங்கள் ஜெபங்களை நினைவு கூற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே அவரையும் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 22வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஒதுக்கப்பட்ட காரியங்கள் ஒப்புரவுக்கு நேர்த்தியாய் அமைந்தது. ஆகவே டோன்ட் ரிஜெக்ட் எனிதிங் இன் யுவர் லைஃப். வாழ்க்கையிலே எதையும் ஒதுக்காதீர்கள், எதையும் ஓரம் கட்டாதீர்கள். என் ஆண்டவராகிய கடவுள் யாரை தெரிந்து கொண்டு யாரை கொண்டு என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறாரோ அதிலே நிறைவுகளை காண முடியும். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எத்தனையோ மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருந்தார்கள். அங்கே ஒரு சிறுவனிடத்துல இருந்த 5 அப்பமும் 2 மீனும் அநேகரை போஷிக்க ஏதுவான கருவியாய் மாறிற்று. சிறுவன் என்று ஒதுக்கி இருந்தால், சிறுவனிடத்தில் இருக்கிறது என்று வெறுத்திருந்தால் அத்துணை மக்களையும் போஷித்திருக்க முடியாது. இங்கு வேதம் சொல்லும் பொழுது 22வது வசனத்துல வீடு கட்டுகிற மக்கள் ஆகாத தலைநக்கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அநேக கற்களை கொண்டு வந்து இறக்குவார்கள் வீடு கட்டுவதற்கு. ஆனால் அதில் சிலவற்றை ஒதுக்கி விடுவார்கள். இன்றைக்கும் காரண காரியம் இல்லாதபடிக்கு சில மக்களை பார்த்தால் நாம் வெறுத்து ஒதுக்கி விடுகிறோம். ஒதுக்குதல் ஆச்சரியத்தை தரும். மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 42வது நாம் பார்க்கும் பொழுது ஒதுக்குகிற காரியம் ஆச்சரியத்தை தருகிறது. ஒதுக்குவது ஒரு அற்பமானது அல்ல. ஈஸியாக செய்து விடலாம், ஆனால் அற்பமானது அல்ல. அது சரியான காரியங்களுக்காக அது நடைபெற வேண்டிய காரியமாய் காணப்படுகிறது. பாருங்கள், நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த பொழுது கூட கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் இடப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல. அன்புக்குரிய விசுவாசிகளே, எது நல்லது எது கெட்டது என்று அறிவதற்கு முன்பதாக ஏதோ ஒரு சிந்தனையிலே ஒதுக்கி விடுகிற காரியம் நமக்கு பெரிய இழப்பை கொண்டு வந்துவிடும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் முழுமை அடைவதற்காக, in order to receive the fullness from God, we don't reject anything. Let us accept everything. God will lead us in right path. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவோம். கடவுள் சரியான பாதையிலே நம்மை நடத்துவார். நான் ஒரு மளிகை கடைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது தக்காளி பழத்தை கொண்டு வந்து அந்த மளிகை கடைக்கார பையன் ஒரு கூடையில் இருந்த தக்காளி மேலே தக்காளியை கொட்டினான். அப்போ அவன் சொன்னான், இதை எடுத்துட்டு இந்த புது தக்காளியை கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னான். அந்த கடைக்காரர் சொன்னார், நீ வேண்டாம், நீ மேலேயே கொட்டு. ஏன்னா மக்கள் மேலே இருக்கிறது புதுசுன்னு தெரியாது, அவங்க கீழே இருக்கிறது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கீழே இருக்க பழசை எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு. பாருங்க, எதை ஒதுக்குவது என்று சொல்லி நாம் தீர்மானிக்க வேண்டாம், அது கடவுள் பார்த்து கொள்வார். என் ஆண்டவர் தந்தவற்றை ஒதுக்காதபடிக்கு வாழ முற்படுவோம். கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார். வீடு கட்டுகள் ஆகாதுன்னு தலைநக்கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. இந்த தலைக்கல் நீங்களும் நானும் தான். ஆகவே யாரால் ஒதுக்கப்பட்டாலும் இறைவனை தேர்ந்த பிள்ளைகளாக காணப்படுவோம். கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எந்த சூழலும் எதையும் ஒதுக்கி விடாதபடிக்கு உம்மை பற்றி கொண்டு ஜீவிக்க உதவி செய்யும். ஒரு நிறை பிரசந்தங்களை வழிநடத்தும். தம்பி பிரவீனுக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். உடைய வல்ல கரமலை ஆண்டு ஆசீர்வதிக்கட்டும். துதி கன மகிமை யாவையும் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.